Hi friends, so இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் பாத்தீங்கன்னா சி ரவிச்சந்திரன் ஒரு அக்ரானமிஸ்ட் MSc பாட்டனி. ஸோ நம்ம சேனல் அடிக்கடி இந்த ஆக்டிவேட்டர் கான்செப்ட் வந்து அடிக்கடி பேசிட்டே இருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து R&D பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷமா ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து உருவாக்குனது மிஸ்டர் சி ரவிச்சந்திரன் சார் தான். ஸோ இந்த ஆக்டிவேட்டர் கான்செப்ட்டை பத்தி ஒரு சில விஷயங்களை நம்ம சார் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். சார் இப்போ நம்ம நிக்கிற தோட்டத்தில் வந்து ஆக்டிவேட்டர் கான்செப்ட் பண்ணி நம்ம இந்த வாழையை வளர்த்துருக்கோம். ஸோ இது மொத்தம் எத்தனாயிரம் வாழைங்க சார்? இப்போ நம்ம பார்க்குற தோட்டத்தில் வந்து மொத்தம் 4000 பிளான்ட் நட்டுருக்காங்க. G9 பச்சை வாழை நட்டுருக்காரு. சார் இந்த ஆக்டிவேட்டர் கான்செப்ட்டை எந்தெந்த ஊர்லலாம் பண்ணிட்டு இருக்காங்க சார்? ஸோ இந்த கான்செப்டில் வந்து ஏறக்குறைய தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தில் பண்ணுறாங்க, கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க, இங்கே தேனி மாவட்டத்தில் அதிகமாக பண்ணுறாங்க. அது இல்லாமல் திருநெல்வேலியில் பண்ணுறாங்க, கொஞ்சம் திருச்சி ஏரியாவிலும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவேட்டர் கான்செப்ட் வந்து வெறும் வாழைக்கு மட்டும் தான் சூட் ஆகுமா இல்லை வேறு என்னென்ன கிராப்லாம் சூட் ஆகும்? இந்த கான்செப்ட் வந்து வாழைக்கு மட்டும் வாழைக்கு பொருந்தும். இது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஹார்டிகல்ச்சர் கிராப்புக்குமே பண்ணலாம். ஸோ இது வாழை அதிகமாக பயன்படுத்துகிறோம். அது இல்லாமல் ஏலக்காய்க்கு கொடுத்துட்ருக்கோம். மற்ற கேஷ் கிராப் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க கேப்சிகம், குக்கும்பர், தென்னை இது எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்காங்க. நல்ல மகசூல் வந்துட்டு சார் இந்த கான்செப்ட் ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா? சார் இது ஆர்கானிக்கும் இல்லை இன்ஆர்கானிக்கும் இல்லை, இது ரெண்டுமே நம்ம மெர்ஜ் பண்ணி தான் இந்த கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். ஆர்கானிக்கில் மட்டும் பண்ணால் மகசூல் கொண்டு வர முடியாது. அதே இடத்துல கெமிக்கலாக போனாலும் லேண்டு பொல்யூட் ஆயிரும். ஸோ இதை ரெண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணி பிளான்ட்டுக்கு நியூட்ரியன்ட் வந்து ஈஸியாக கிடைக்கிறது மாதிரியும் சாயில் பொல்யூட் ஆகாத மாதிரியும் எக்கனாமிக்கலாகவும் செய்கிறதுக்காக இந்த கான்செப்ட் ரெடி பண்ணியிருக்கோம். சார் இந்த கான்செப்டை எத்தனை ஃபார்மர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ ஏக்கரில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? சார் இது கிட்டத்தட்ட 8 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஒரு 400 ஃபார்மர்ஸ்க்கு மேலே பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்காங்க. மொத்த ஏக்கரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் 1000 ஏக்கர்ஸ் வரும், ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் கேரளா. ஸோ இந்த கான்செப்டில் உங்களுக்கு அடுத்தடுத்த டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கேள்விகளுக்கும் சார் வந்து பதில் சொல்லுவார்.